ஷேய் நான் அண்ணன் தம்பி பாசம் பிறந்த பிறப்புல பாசமாக எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் இருந்தார். அந்த பாசத்தை கூட நாங்கள் தகுத்துட்டோமே. மன்னிச்சுக்கோங்க அண்ணா விஷ்ணு பிரமா, மன்னிச்சுக்கோங்க அண்ணா. உலகத்தை நடத்தக்கூடிய கடவுள் ஒன்று தான் எங்கள் அண்ணன் நடத்த முடியும், வேறு யாராலே முடியாது. ஆனால் எல்லாருமே சிக்கலில் மாட்டி எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் இந்த செம்மத்தில் அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அனைத்துமே உள்ள செயலறையில் ஏற்றுவார். முக்கால் சத்தியம், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சாகணும். அது நீதிமன்றமாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கணக்கு சொல்லிட்டார். இன்னைக்கு தான் அவர் மூச்சை விட்டு எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் 2 வார்த்தையாக பேசியிருக்கார் எங்கிட்ட 2 பேர்த்தையும். என் படைகள் வந்துருச்சுரா, என் படையை பாரு அப்படின்னு. இவ்வளோ நாள் எங்கள் அண்ணா வச்சுருந்தீங்க அப்படின்னு கேட்டால் பல் சொல்ல மாட்டேங்கார். என்னுடைய படையை முடக்கிட்டான்டா, என் படையை கட்ட அவுத்துட்டேன்டா, என் படையை திறந்து விட்டுட்டேன்டா, என் படையை எனக்கு முன்னாடி செல்லோட்டமாக என் செல்ல பிள்ளைய என் படையடா, என் படையல் இல்லை. கையை நீட்டினோம்னா நெரிச்சி கொன்றுவான் நீதி அரசர். எனக்கு முன்னாடி என் படையடிச்சுடா, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் 2 பேரும் கோவிச்சிட்டு போயிட்டீங்கடா பாய்ப்பேலாம். முக்கால் சத்தியம் எப்படியே சொல்லுதார். முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கோ. எங்கள் அண்ணன் படைகள் நெரிச்சு வரும், உலகமே அழிச்சிரும், உலகமே அழிக்கும். சிட்டி கிராமத்தில் இறங்குனா அழிச்சிரும். கோபுரத்தில் தூக்கி வச்சிருக்கலடா, இல்லை கோபுரத்தில் அரைக்க மாதிரி தூக்கி வச்சிருக்கல, அதுதான் படைகள். ஒரு கோயிலும் எந்த இதுவும் கிடையாது, எல்லா பவரும் பிடிங்கிட்டார், எல்லாமே குலாஸ் பண்ணிட்டார். கடவுள் ஒன்றால தான் முடியும், புரியுதா? இப்போ கோயிலில் பூரா இடித்தவன், கோயிலில் போய் தின்னவன், கோயிலில் போய் கையெழுத்து போட்டவன், அவனுடைய குடும்பம் பூரா கருவறுக்கிறது கணக்கு வந்துருச்சா. படைகள், ஈஸ்வரன் படைகள், பரமசிவன் படைகள் எல்லாம் நெரிச்சு வரும். நெரிச்சு வரையில் அவன் இளவட்டமாக இருந்தாலும் சரி தூக்கி நெரிச்சு ஒரு மிதித்து போய்கொண்டே இருக்கும். இப்போ கேக்கன்னு சிரிப்பான், ஆனால் கண்ணை காட்டிடுவார், தூக்கிடுறா அப்படிம்பாரு. படையிட்ட தான் தெரியும் அவர் கண் சாட போடுறது, கை சாட போடுறது, அடுத்தாப்புல கண் பார்வையில் சொல்கிறது எல்லாமே படைகளுக்கு தான் தெரியும். ஈஸ்வரனுடைய படைகள் புரியா. மந்திரவாதி தந்திரவாதி கணக்கு இவனுங்களை குலாச் பண்ணண்டா அப்படின்ட்டார். கட்டுதான்ல மந்திரத்தால் அசிங்கம் பண்ணதான்ல. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி இவனுக்கிட்ட தான் கேட்பான். இவனுங்களை முடிச்சாச்சுன்னா அரசியல்வாதியை லேசா கணக்கை முடிச்சிடலாண்டா அப்படின்ட்டார் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் படையிட்ட. இப்போ இந்த 2 பேரை வறுத்து எரிக்கிறது ஈஸ்வரன் படைகள். சனி 8 நாட்டு சனி 2 பேரும் சேர்ந்து எரிப்பாங்க. முக்கால் சத்தியம் கைலாசத்தில் சந்தோஷமாக இருக்கிறது. கைலாசத்தை நாடி வந்தானா அவன் குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை ஈஸ்வரன் படையில போய் கொன்று வாரிசே இல்லாமல் தெரு வீதியில் அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும். கைலாசத்தில் வாங்கடா போனி பண்ணணும் அப்படின்ட்டார் ஐயா சொல்லுதார். இப்போ போனி பண்ணணும் வாங்கடா, கைலாசத்தில் இடம் கிடக்குன்னு வந்தேல பத்திரம் எழுதி வச்சிருக்கலடா, டாக்குமெண்ட்ஸ் வாங்கடா அப்படிங்காரு. வாங்க, இப்போ படைகள் இறங்கிருச்சு. ரோட்டு வீதியில் 4 வீல் 2 வீலரில் மிதிச்சே தள்ளிடுவான். வாங்கடா முக்கா